ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். ஸோ அதனால் வந்து நானும் என் ஒய்ஃபும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் என்னென்னு தெரில, என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக விட்டுருங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் மட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் லேட்டாக தாங்க போயிருந்தேன் மேரேஜுக்கு. என் ஒய்ஃபோட தம்பி 2 பேருமே வீட்டில் தான் இருந்தாங்க. சரி வாங்கடான்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு நானுமே கிளம்பிட்டேங்க. இந்த மாதிரி வந்து விலாக் எடுக்கலான்னு சொல்லியிருந்தேன் 2 பேர் விட்டுமே. அவனு வந்து சரி மச்சான் நான் எடுத்துறோம், எங்களால் முடிஞ்சதுக்கு நாங்கள் வந்து எடுத்துறோம்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் எங்களோட என்ன சொல்கிறது, ஒரு மேரேஜுக்கு போகக்கூடிய ஃபஸ்ட்டு விலாகுன்னு சொல்லலாம். இதுதான் ப்ராப்பராக வந்து நான் மட்டும் தான் தனியாகவே வீடியோ எடுப்பேன். ஆனால் இன்றைக்கி அவங்க 2 பேர் இருந்ததுனால சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 சாக்லேட் வாங்கிட்டு வாங்க, 2 குட்டீஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நிப்பாட்டி 2 கிட்கேட் வாங்கியிருந்தேன். நான் எப்போவுமே வந்து குழந்தைங்களுக்கு எப்போவுமே கிட்கேட் தான் வாங்கி கொடுப்பேன். ஏன்னா டெய்ரி மில்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜலட்சுமி திருமண மண்டபம் நம்ம இது பக்கத்தில் இருக்குங்க, திட்டுவலை பக்கத்தில் தான் இருக்குது. அதில் டேரெக்டாக வந்து வண்டியாக விட்டாச்சு. மண்டபத்தில் விட்டுட்டு போய்ட்டு பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். மண்டபத்தில் வந்து சிம்பிளாக இருந்தாலும் உள்ளே நல்ல ஸ்பேசியஸான ஹால் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே அப்படியே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸ் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. அப்படியே நேரடியாக அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் முன்னாடியே எனக்கு நல்ல பழக்கம், அதனால நான் கொஞ்சம் நல்லபடியாக பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்து சாக்லேட் அந்த குட்டி பெயிண்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் எல்லோரும் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தேன். எப்படி போகுது லைஃபெல்லாம், எப்படி போகுது என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஜாலியாக நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீடியோ எடுத்து. அதில் ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே டேரெக்டாக வந்து பொண்ணு மாப்பிள்ளை போய்ட்டு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம சாப்பிட உட்காந்துட்டாங்க. ஆமாங்க, மோஸ்ட்லி நாகர்கோவில் சைடில் உள்ள எல்லாத்துக்குமே தெரியும், மேரேஜ்னாலே வந்து வெஜ்ஜு தான் எப்போவுமே. இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனாலே வெஜ்ஜு தான் இருக்கும். நல்லா 7 வகையான கூட்டு வச்சு சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.